தமிழர்கள் கடின உழைப்பின் ரகசியம். உலகின் எந்த மூலையிலும் நீங்கள் பயணம் செய்தாலும் கலப்பை பிடித்த கருமேகக்கை, இரவுகளை பகலாக்கும் கண்கள், அவசரத்தில் ஓடும் காலடிச் சத்தம், இவை அனைத்துக்கும் பின்னால் இருக்கும் ஒரு பெயர். அவன் தமிழன். ஆனால் ஒரு கேள்வி, தமிழர்கள் இப்படிப்பட்ட கடின உழைப்பாளிகளாக ஆனார்கள்? அது ஒரு சாதாரண கதையல்ல. 1000 ஆண்டுகள் பழமையான உழைப்பு. தமிழரின் உழைப்பு இன்று பிறந்ததல்ல. 1000 ஆண்டுகளாகவே தமிழர் செய்த வேலை. அது அவர்களின் மரபு, உயிர், அடையாளம். சங்ககாலம் சொல்கிறது, இயற்கையை வென்று பொருள் செய்தவர்கள் தமிழர்கள் மரவளமானார்கள். கடல் கோபித்தாலும் கரை திரும்பாதவர்கள். உழைப்பு என்ற சொல்லுக்கே உயிர் கொடுத்தவர்கள். ஒரு தமிழன் சிறு வயதிலிருந்து கற்றுக்கொள்ளும் முதல் பாடம், கஷ்டம் வந்தால் ஓடக்கூடாது, நின்று மோதணும். அம்மாவின் கையில் வளர்ந்த பழக்கம், அப்பாவின் கையில் கற்ற கல்வி, செய்யும் வேலையே உன்னை மதிக்கும். இந்த வலி பெரும்பாலும் ஒரு யாருக்கும் தெரியாது. வெளிநாட்டல் விருந்து, பின்னால் வலி. இன்று உலகம் முழுவதும் ஒரு கட்டடம் எழுந்தால் அதை கட்டியவன் தமிழன். ஒரு ஹோட்டல் நேரம் ஓடினால் அதற்கு பின்னாலிருக்கும் வியர்வை தமிழன்தான். சிங்கப்பூரில் பள்ளம் தோண்டும் கை, கல்ஃபில் வெப்பத்தில் கருகும் முகம், இங்கிலாந்தில் வேலை விட்டு விடுமுறை இல்லாமல் ஓடும் காலடி, கனடாவில் இரவு 3 மணி வரையும் கணினி முன் உட்காரும் இளைஞன். உலகம் இவர்கள் உழைப்பை பார்க்கும். ஆனால் அவர் விலையின் அழுத கண்களை யாரும் பார்க்க மாட்டார்கள். இதுவே தமிழரை கடின உழைப்பாளிகள் எந்த பெயருக்கு தகுதியானவர்களாக மாற்றியது. உழைப்பு ஒரு பொறுப்பு. பலர் பணத்திற்காக வேலை செய்கிறார்கள். ஆனால் தமிழர்கள் அவர்கள் பொறுப்பிற்காக வேலை செய்கிறார்கள். ஒரு குடும்பத்தின் எதிர்காலம், ஒரு நண்பனின் நம்பிக்கை, ஒரு தாயின் ஆசை, ஒரு கிராமத்தின் பெருமை. இந்த பொறுப்புகள்தான் உன் உலகமை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஆனால் நம்பிக்கை கருகனின ஹைப்படும் இல்லா. இதற்குள் ஒரு ஆபத்தான உண்மை மறைந்திருக்குது. அடுத்த தலைமுறை இந்த பளுவை சுமக்க முடியாமல் போகலாம். இனி வருங்கால தமிழன் உழைப்பு மட்டும் போதாது. அதோடு சேர்ந்து நுண்ணறிவு, நேர மேலாண்மை, தன்னம்பிக்கை. இவை இல்லையென்றால் உழைப்பு பாதிதான் பயன் தரும். இனி தமிழன் வேலை செய்ய மட்டும் அல்ல, தலைமை செய்ய கற்றாக வேண்டும். நாம் உலகத்தை பின்பற்றாமல் உலகம் நம்மை பின்பற்றும் நாளை உருவாக்க வேண்டும். உலகம் தமிழ் மக்களின் உழைப்பை பாராட்டுகிறது. ஆனால் நம்முடைய உழைப்பின் பின்னாலிருக்கும் உண்மையை நாமே சில நேரங்களில் மறந்து விடுகிறோம். தமிழர்கள் கடின உழைப்பாளிகள் என்பதல்ல உண்மை. அவர்கள் கடினமான வாழ்க்கையையும் கடந்து வெல்வதை கற்றவர்கள் என்பதே உண்மை. எங்கே சென்றாலும் யாராக இருந்தாலும் ஒரே பெயர் மனதில் ஒலிக்கும், தமிழன்.